அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் 6ஆம் அறிவு என்கின்ற சுய சிந்தனை. இதை பற்றி இன்று சற்று ஆழ்ந்து பார்ப்போம். மனிதனுக்கு 6 அறிவு உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். மனிதன் 6 அறிவு உள்ளவன். இந்த 5 அறிவு என்கின்ற மிருகத்திற்கும் 6 அறிவு உள்ள மனிதனுக்கும் என்ன நேரடியான வித்தியாசம்? மிருகத்திற்கு 5 அறிவு உள்ள மிருகத்திற்கு சுய சிந்தனை இல்லை. 6 அறிவு உள்ள மனிதனுக்கு சுய சிந்தனை இருக்கின்றது. சுய சிந்தனை என்பது எதை செய்வதற்கு முன்பும் யோசித்து செயலாற்றுவது. இந்த சிந்தனை மிருகத்திற்கு கிடையாது. 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கு கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட. அப்ப இறைவன் எதற்காக இந்த சுய சிந்தனையை படைத்தார்? நிச்சயமாக சொல்ல முடியும். ஏதோ ஒரு சக்தி, மிக உயர்ந்த சக்தி தான் இந்த மனித சரீரத்தை படைத்திருக்கின்றது, மனிதனுக்குள் உயிரை வைத்திருக்கின்றது, வாழ்க்கை இயங்குகின்றது. இது எல்லாமே ஒரு உயர்ந்த சக்தி இருப்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அது கடவுள் என்றோ என்ன வேணா பேர் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு உயர்ந்த சக்தி இருக்கின்றது. அந்த உயர்ந்த சக்தி, பேரானந்த சக்தி எதற்காக இந்த சுய சிந்தனையை தர வேண்டும்? இதற்காக அடுத்த அறிவை உயர்ந்த பரிணாமத்தை நோக்கி இந்த மனித பிரிவுக்கு அடுத்ததாக எதுவும் எடுத்துச் செல்லாமல் ஏன் இதோடு நிறுத்திவிட்டது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நம் கண் பார்வைக்கு முன்பு மனித பிறவிதான் உயர்ந்த பிறவியாக இருக்கின்றது. அப்ப இந்த சுய சிந்தனை எதற்காக? சற்று ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். அடிப்படையாக மனிதன் தேடுவது என்ன? நிரந்தரமான சந்தோஷம். இதைத்தான் எல்லோரும் தேடுகின்றார்கள், எல்லோரும் தேடுகின்றீர்கள். ஆரோக்கியம் மூலமாக, உறவுகளின் மூலமாக, செல்வங்களின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, லட்சியத்தின் மூலமாக, பேர் புகழ் மூலமாக, அனைத்தையும் நீங்கள் செய்வதற்கான மூல காரணம் நிரந்தரமான சந்தோஷத்தை அதன் மூலமாக எதிர்பார்க்கின்றீர்கள். நீங்கள் நினைத்தது நடந்தால் இந்த நிரந்தரமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் மனிதனால் நிரந்தரமான சந்தோஷத்தை இன்று வரை வெளி உலக எதிர்பார்ப்பினால் நடக்கவில்லை, நடக்கப் போவதும் கிடையாது. டெம்பரவரி எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. டெம்பரவரியா தான் இருக்கு ஹாப்பினஸ். சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் நம்மால் ஒரு விஷயத்திற்காக, ஒரு லட்சியத்திற்காக பல ஆண்டுகள் உழைத்து அது கிடைத்த பிறகும் கூட மனம் மீண்டும் மீண்டும் அடுத்தென்னன்னு தாவிக்கொண்டே இருக்கின்றதே, அதை அனுபவிக்காமல் மீண்டும் ஏதோ ஒரு துக்கத்தில் மாட்டிக்கொண்டே இருக்கின்றதே, அடுத்தடுத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றதே. இது எல்லா மனிதர்களுக்குமே நடக்கின்ற இயல்பு தன்மையாக இருக்கின்றது. அப்ப இந்த சுய சிந்தனை என்கின்ற சிந்தனையை பயன்படுத்தி இந்த நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தம், இதை உணர்வதற்காகத்தான் இயற்கை சக்தி சுய சிந்தனை என்கின்ற 6வது அறிவை படைத்திருக்கின்றதே தவிர வேற எதற்காகவும் இல்லை. மனிதர்கள் நினைக்கிறது போல் வெளி உலகத்தை அப்படியே சாதிச்சுக்கிட்டு, எதை நிரூபிச்சுக்கிட்டு, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. தட்ஸ் ஆல். இட்ஸ் a need. ஆனால் பிரபஞ்சத்தின் பார்வையில் அதற்காக இல்லை.
நிரந்தரமான ஆனந்தம் என்கின்ற காரணமில்லாமல் பொங்கிக் கொண்டே இருக்கின்ற உயிர்த்தன்மையின் இருப்பை உணர்வதற்காக மட்டும்தான் இந்த சுய சிந்தனை என்கின்ற 6வது அறிவு படைக்கப்பட்டது. இதை பல வகையாக சொல்ல முடியும். கடவுளை உணர்வதற்காக, சரணாகதி அடைவதற்காக, முக்தி அடைவதற்காக, இறை தரிசனம் பெறுவதற்காக. இதில் நான் சொல்வது உயிரின் தன்மையாகிய ஆனந்தத்தை, உயிருடைய இருப்பை. இந்த ஆனந்தத்தை உணர்வதுதான் இறை தரிசனம் என்று சொல்கின்றேன். இந்த ஆனந்தத்தை உணர்வதுதான் ஞானம் என்றும் முக்தி என்றும் சொல்கின்றேன். இந்த ஆனந்தத்தை உணர்வதுதான் சரணாகதி என்றும் சொல்கின்றேன். இந்த ஆனந்தத்தை உணர்வதுதான் பக்தியின் உச்சம் என்று சொல்கின்றேன். அனைத்தும் இது ஒன்றுதான். கடவுள் இறைசக்தி உயிராய் உன்னுள் இருக்கின்றார், ஆனந்தமாக இருக்கின்றார். காரணமில்லாமல் எவை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி, எதோடும் தொடர்பில்லாது தொடர்ந்து மலர்ந்து கொண்டே இருக்கும் ஆனந்த ஊற்று, ஆனந்த சக்தி. அந்த ஆனந்த சக்தியினால் இந்த சரீரம் படைக்கப்பட்டது, இயக்கப்படுகின்றது. இதை உணர்வதற்கு சுய சிந்தனை நிச்சயம் தேவை. இதை நோக்கி எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6ஆம் அறிவாகிய சுய சிந்தனையை பயன்படுத்தி இந்த ஆனந்தத்தை உணர்வதினால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இன்னமும் நிறைவாக, போராட்டம் இல்லாமல், கவலைகள் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இது ஆனந்தம் உணர்ந்து ஏதோ வாழ்க்கை விட்டுட்டு போயிருமோ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எடுத்த சமுதாய வாழ்க்கையை நிறைவாக, நிம்மதியாக, விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்வதற்காகத்தான் இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். மனிதன் சுபாவத்தினாலேயே இயற்கையாகவே ஆனந்தமயமானவன். தன்னுடைய இருப்பே ஆனந்தத்தில் இயங்குகின்றது. எந்த ஒரு வெளி உலகத்துடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் உள்முகமாக இருக்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்து நிறைவாக வாழ முடியும். இந்த ஆனந்தம் தருகின்ற பரிபூர்ண நிறைவு, நிம்மதி, திருப்தி, மகிழ்ச்சி அனைத்தும் இந்த ஆத்ம உபதேசத்தை கேட்பவர்கள் சற்று இந்த சுய சிந்தனை என்கின்ற உபதேசத்தை புரிந்து கொண்டு சற்று உள்முகமாக திருப்புங்கள். எல்லா ஞானிகளும் குருமார்களும் சொல்லக்கூடிய இந்த உயிரை உணர்தல் என்கின்ற ஆனந்தம், இதை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மனித பிறவிக்கு மட்டும்தான் உள்ளது. 5 அறிவு உள்ள எந்த ஒரு மிருகத்திற்கும் இந்த வாய்ப்பு இல்லை. வெறுமனே சுய சிந்தனை என்கின்ற மிக பெரும் ஒரு பொக்கிஷமான அறிவை, 6வது அறிவை சாதாரணமான சமுதாய வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே பிரயோகம் செய்ய வேண்டாம். தம் வாழ்க்கைக்கு தேவையாற்றம் செய்து கொண்டு அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தி உங்கள் உயிராய் இருக்கின்ற ஆன்மாகிய ஆனந்தத்தை உணரவும் அதை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு சனமும் நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்து நிம்மதியாக வாழ இயலும். உங்கள் நீங்க நினைச்சாவே இந்த ஆனந்தம் பொங்க வேண்டும், இந்த ஆனந்தத்தை உணர வேண்டும். ஜஸ்ட் இது யோசிச்சு பாருங்க. உங்களை நினைச்சாவே லோடா
ஒரு டிப்ரஷனா, ஒரு கன்ஃபியூஷனா, ஒரு இரிட்டேஷனா, பரபரன்னு அந்த மாதிரி ஃபீல் பண்றதுனால அப்படிதான் வாழ்க்கை நகரும். உங்களை நினைத்தாலே பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் அதை நோக்கி நகரும். எதை உணர்கின்றோமோ அதுவே வாழ்க்கையாக மாறுகின்றது. எதை உணர்கின்றோமோ அதுவே வாழ்க்கையாக மாறும். இதுதான் பிராக்டிகலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாம் உணராதவற்றை சிந்தனையாகவோ செயலாகவோ மாற்ற இயலாது. இதுதான் உண்மையான எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். என்ன நீங்க உணர்றீங்களோ அது சிந்தனையாக உதிக்கும், அல்லது சிந்திப்பீர்கள், அதுவே செயலாக மாற்றுவோம். அதற்கு தேவையான சக்தி புத்தி ஒன்று சேர்ந்து அந்த சிந்தித்தல் செயலாக மாறும். இங்க அடிப்படையாக உங்களுடைய உணர்வு மிக பெரும் ஒரு வேலையை செய்கின்றது. அந்த உணர்வு ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவில் உணர்ந்து வாழ்வதினால் எந்த செயலை செய்தாலும் அதோடைய முடிவு அது ஆனந்தத்திலேயே முடியும். இதற்காக மட்டும்தான் சுய சிந்தனை என்கின்ற மிக பெரும் ஒரு பொக்கிஷத்தை இறைவன் தந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை நோக்கி நகருங்கள். அமிர்தம் என்கின்ற மிக பெரும் ஒரு பொக்கிஷம், மாணிக்கம் என்கின்ற மிக பெரும் ஒரு பொக்கிஷம் ஒவ்வொரு மனிதனுக்குள் உயிராய் இருக்கின்றது. இதை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். இதை நோக்கி நகருங்கள். இதை தேடத் துவங்குங்கள். நிச்சயமாக அதை அனுபவிக்க இயலும். எமது வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கின்றேன், அதை வெளிப்படுத்துகின்றேன். ஒவ்வொரு க்ஷணமும் நிறைவாக, நிம்மதியாக, திருப்தியோடு வாழ முடிகின்றது. வாழ்ந்தோங்கிற திருப்தி கிடைக்கின்றது. இது அனைத்து பொக்கிஷங்களும் ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து வெளிப்படுகின்றது. எதை பற்றியும் எதிர்காலத்துடைய பயங்களை, கவலைகளை பற்றி பயப்படாமல் நிம்மதியாக உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைவாக உணர்ந்து ஆனந்தத்தில் லயமாகி வாழ முடியும். மக்களே, இதை நோக்கி நகருங்கள். மிக பெரும் பொக்கிஷத்தை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். அது மனித பிறவிதான். இந்த மனித பிறவியை ஆராதனை என்கின்ற பொக்கிஷத்தை பயன்படுத்தி இதை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் ஆத்ம ஆனந்தம் பொங்கட்டும். எல்லோரும் ஆத்ம ஆனந்தத்தை நோக்கி நகர்வீராக. அனைவருக்கும் ஆத்மானந்தம் மலரட்டும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.